வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்து தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன? நார்மலாக மார்க்கெட்டிங்னா நம்ம வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் நம்ம எப்படி வந்து இந்த மார்க்கெட்டிங்கை பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து விளம்பரப்படுத்துறது, அந்த ஒரு பொருளை விற்கிறது அப்படி தான் நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ மார்க்கெட்டிங் வந்து வெறும் ஒரு விளம்பரப்படுத்துறதோ ஒரு பொருளை விற்கிறதுலையோ கிடையாது. ஓகேங்களா? இருக்குது. ஓகேங்களா? பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ மார்க்கெட்டிங்கிறது என்னென்னா, ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை 2 பேர் கூட கம்யூனிகேட் பண்ணி அதை டெலிவரி பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அது மட்டுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் கிடையாது. ஒரு விஷயத்தை உருவாக்கி 2 பேர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்து வர ரிலேஷன்ஷிப், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்குது. நல்லா மேனேஜ் பண்ணுறதும் அதுதான். ஓகேங்களா? எதுக்காக இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் த வே தட் இட் வில் கெட் த பெனிஃபிட்ஸ் டு த ஆர்கனைசேஷன் அண்ட் இட்ஸ் டூ ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் கம்பெனியோட ஒரு எப்படி சொல்ற தரம் வந்து உயரும். ஓகேங்களா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யும்போது நிறைய பெனிஃபிட்ஸ், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வந்து இது மூலமாக தான் வந்து கிடைக்குது. அது மட்டும் கிடையாது, கம்பெனிக்கு மட்டும் இது கிடைக்காது. கம்பெனி சார்ந்து நிறைய ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணும்போது மட்டும்தான் கிடைக்கும். ஸோ மார்க்கெட்டிங் நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் விளம்பரப்படுத்துறதுலையோ வெறும் ஒரு பொருளை விற்கிறதுலையோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து சேர்ந்துடாது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு விஷயத்தை நான் வந்து உருவாக்கி 2 பேர் கூட கம்யூனிகேட் பண்ணி அதை டெலிவரி பண்ணி முடிச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் ரீட்டைன் பண்ணி அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல பாண்டு கிரியேட் பண்ணி கம்பெனிக்கும் அது சார்ந்த நிறைய ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கும் நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கறது தான் இந்த கம்ப்ளீட் மார்க்கெட்டிங். ஐ ஹோப் நிறைய பேருக்கு வந்து இந்த மார்க்கெட்டிங் பற்றின புரிதல் வந்து இன்னும் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் இஸ் அபவுட் ஐடென்டிஃபைங் அண்ட் மீட்டிங் த ஹியூமன் அண்ட் சோஷியல் நீட்ஸ். ஸோ மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த மேலே சொன்ன டெஃபினேஷன்ஸ் விட்டுட்டு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவைகள். ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவைகள் நமக்கு கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு தேவைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ப்ராப்ளமாக இருக்கலாம். அதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கொடுக்கலாம். ஓகேங்களா? உங்களோட தேவைகளையும் உங்களோட ப்ராப்ளமையும் தீர்த்து வைக்கிற ஒரு விஷயமா தான் நான் வந்து மார்க்கெட்டிங்காக பார்க்குறேன். ஸோ இதுதான் சொல்கிறாங்க, மீட்டிங் நீட்ஸ் ப்ராஃபிட்டபிளி. ஸோ உங்களோட தேவையை நான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன், உங்களோட ப்ராப்ளமை நான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷன் நான் கொடுக்குறேன், இல்லை உங்கள் தேவையை நான் பூர்த்தி செஞ்சேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி நான் பண்ணும்போது வர விஷயம் தான், அப்படி கிடைக்கிற எனக்கு ஒரு ஹாப்பினஸாக நான் வந்து மார்க்கெட்டிங்காக பார்க்குறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புரிதல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.